இப்போ ஏன் ப்ரெஸ்ஸை உள்ளனா இவன் யாரு ஏன்னா சோன் பப்படி விற்கிறவன்ல இவன் யாரு பஞ்சும்டா விற்கிறவன்ல தெரியும்ல பார்த்த கண்டு. என் பேர் டேவிட் இன்னும் எழுதி நீ டிராவிட், உன் பேர் என்ன சங்கிலி இன்னும் எழுதி நீ கங்கிலி, உன் பேர் என்ன ரவி மேஸ்திரி இன்னும் எழுதி ரவி சாஸ்திரி அப்படின்னு சொல்லி இந்த கோழி பிடிக்கிறவனை எல்லாம் பிடிச்சி வடிவேலும் அண்ணன் சத்யராஜன் வந்து கிரிக்கெட்டுக்கு ஆள் பிடிப்பாங்கல்ல கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கிரிக்கெட் டீமுக்கு வடிவேல் அவர்கள் ஆள் பிடிக்கிறது மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு ஆள் பிடிச்சிருக்காங்க. ஆளை பிடிச்சி கொண்டு வந்து கோட் சூட்டு போட்டு உட்கார வச்சுட்டு வரிசையாக நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்து அந்த கோட் சூட்டு அந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன். இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்தவன் சார் கேன் ஐ டேக் ஒன் செல்ஃபி அப்படிங்கிறான். அப்போவே தெரிஞ்சு ரோஹிணி திட்டில் எப்படி வச்சு பார்க்குறான்னு புரியுதா உங்களுக்கு? இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்தவன் சிஎம் கூட உங்களுக்கு செல்ஃபி வாழுது. அப்போ வந்து அவன் வெளியே ஏதோ பெரிய இன்வெஸ்டர்னா பெரிய பிஸ்னஸ் மேன்னா வீட்டில் போய் பார்க்க போகிறான். ஸ்டேஜில் வந்துட்டு கேன் ஐ டேக் ஒன் செல்ஃபிங்கிறான். அப்போ என்னதான் நீ வாடகைக்கு கோட் எடுத்து நீ ஆட்டோவில் சேரோட்டோவில் ஏற்றி கொண்டு வந்தாலும் அவன் புத்தி அவன் காட்டிட்டான். இந்த போக்கிரி படத்தில் வடிவேல் கொண்டையை வச்சுட்டு வருவார்ல, ஆமாம் மண்டை மலக்கிற கொண்டையை மறந்துங்கிற மாதிரி ஏன்னா பிச்சைக்கார பிள்ளை பீத்திர பிள்ளை எவ்வளோதான் நீ செலவு பண்ணி கொடுத்தாலும் இப்படி பண்ணிட்டு இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? இந்த பேட்டை வச்சு இப்போ நான் பண்ணுற காரியத்தை பார்த்து இந்த ஊரே வியக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐயா சாமி தர்மம் ஒண்ணுக்குன்னு சொல்லி அல்ல வாசனை பிச்சை எடுப்பாப்ல பேட்டை வச்சு. அது மாதிரி இவங்க கோட் சூட்லாம் போட்டு வந்து கனெக்ட் ஒன் செல்ஃபி முடிச்சிட்டாங்க கதையை. அதில் விழுந்துருச்சு. இப்போ ப்ரெஸ் மீட் உள்ள ப்ரெஸ் உள்ள பிறந்தப்பனால நம்மளை மாதிரி கிறித்துவம் பிடிச்ச 4-5 பேர் உள்ளே இருப்பாங்கல்ல, உள்ளே உட்காந்தா என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. சார் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க, என்ன கம்பெனி, என்ன ப்ரொஃபைலு, கீர்த்தனாட்ட கேட்பாங்க, முதலமைச்சர்கிட்ட கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. சரி இவங்கெல்லாம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் அவங்கள கூட தனியாக பைட் எடுப்பாங்கல்ல, அதில் மாட்டிக்குவாங்க. நீங்கள் என்னங்க நாங்கள் கேட்குறான் மேக்ரான் கம்பெனி இங்கே துபாய் மெயின் ரோடு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பானிபூரி விற்கிற சீட்டில் சேட்டெல்லாம் கொண்டு வந்து கோட் சூட் போட்டு உட்கார வச்சு கேட்டால் அக்குரோட்டக்கு கிக்கிரோட்டக்குன்னு பேரை வச்சுருக்காங்க. அவன் அவசரமாக முந்தா நைட்டு தான் உட்காந்து ஒருத்தன் கம்பெனியை கிரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அவன் ஏற்றி விட்டான். ஆன்லைனில் ஏற்றி விட்டு அவன் ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன். நம்மளும் போயிடலாம் அழகா. தப்புண்டு பெரிய தப்புன்ட்டான். மீடியா விட 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரே 1 சொல்ல வேண்டியதானையா எம்ஓயு தானே ஒப்பந்தம் தானே. 1.5 லட்சம் கோடி சாட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது தமிழ்நாட்டில். 97 நம்மளும் சேர்த்து 98 நம்ம 98 அவர் கையெழுத்து போட்டு போகிற செல்ஃபி எடுத்துக்கலாம் முதலமைச்சர் கூட. என்ன ஒரு ஃப்ரெஞ்ச் பேட் வச்சுட்டு கொஞ்சம் முடியை ஏற்றி சீவி நம்மளும் ஒரு கோட் யாருன்னு ஒரு கோட் சூட் இருக்குது அதே டெய்லர் கடையில் தச்சது தூக்கி போட்டு போக வேண்டியதான். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் நானே கலந்துக்கான் இருக்கேன். 1 லட்சம் ரூபாய் தான் கேபிட்டல் காட்டியிருக்காங்க. ஆனால் 10,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி அப்படின்னு இப்போ ஒரு நிறுவனத்தை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 90+ நிறுவனத்தையும் நம்ம சந்தேகப்படலாமா அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸு கேட்குறாங்க இல்லையா? நேற்று தாவேக்காவோட தலைவர் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய இரும்பு பெண்மணி சகோதரி கீர்த்தனா அவர்களும் சேர்ந்து கையெழுத்திட்ட MOUs என்னது புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதில் வந்து கிட்டத்தட்ட 96க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை கையெழுத்திருக்காங்க. மொத்தமும் எடுத்திருக்கோம் எந்த நிறுவனங்களை பண்ணாங்கன்னு. இதில் நம்ம சொல்லி வந்து லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட், ஆமாம், திருவள்ளூரை பூர்வமாக கொண்ட நிறுவனம். February 2026 இந்த நிறுவனம் வந்து துவங்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், சத்யா வெங்கட்ராமன், ஜெகநாதன் வெங்கட்ராமன் இது அந்த நிறுவனத்துடைய டைரக்டர்ஸ். 1 லட்சம் ரூபா நெட்வொர்த் கேபிட்டல் இன்கம் உள்ள நிறுவனம் 10,000 கோடி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்? அப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நான் சொல்லியிருந்தேன். இல்லை மற்ற நிறுவனங்கள்லாம் அப்படி டாப்பு டக்கரு அப்படின்னாங்க. இதில் ட்ரஸ்டட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு நிறுவனம் 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. வைத்தியநாதன் சங்கர்ராமன், ராகவ் கணேஷ், ரிஷி வைத்யா இது அந்த நிறுவனத்துடைய டைரக்டர்ஸ். 6.60 அதாவது 6.5 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு கேபிட்டல் இன்கமாக காட்டிய ஒரு நிறுவனம் 1000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. எப்படி ஒரு ஆண்டில்? அப்புறம் அல்ட்ரா வயலட் ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அல்ட்ரா வயலட், ஆமாம், அல்ட்ரா வயலட், அதான் அல்ட்ரா வயலட் ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிறது ஒரு பெங்களூரை பூர்வீகமாக சுப்பிரமணிய நாராயணன் பெருவம்பா அப்படிங்கிறது அவருடைய பேர். 2025-26 ஆண்டில் 154 கோடி ரூபா லாஸ் கணக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, இழப்பீடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி
25-26 கம்பெனி ரிப்போர்ட்டட் லாஸ் 154 crore 77 கோடி தான் கேபிட்டல். அதில் 154 கோடி ரூபாய் லாஸ்ன்னு காட்டின ஒரு நிறுவனம் 800 கோடி ரூபாய்க்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுது. 154 கோடி போன வருஷம் வந்து லாஸ் பண்ணி லாஸ். இந்த வருஷம் இப்படி 800 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. யார் நம்பி பணம் தருவா? சரி, அப்புறம் 15 லட்ச ரூபா கேபிட்டலில் ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 240 கோடி ரூபா தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. பேயோன் இந்தியா சூ பிரைவேட் லிமிடெட், சுப்பிரமணி விஸ்வநாதன், சில்யன் ஃபூ, ஃபாரின் கொலாபரேஷன் போல இருக்கு. கொரியன் கொலாபரேஷன். ஆமாம், கொலாபரேஷனை போட்டு இந்த நிறுவனம் வந்து வருது. நிறைய கொரியன் நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களுக்குலாம் வந்து டேட்டா பேஸே இல்லை. எங்குமே ஆன்லைனில் கூட தேடி எடுக்க முடியல. நோ டேட்டான்னு தான் வருது. இப்போ எம்ஐபி அலாய் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நிறுவனத்துக்கு அதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை. அப்புறம் வந்து ஃபூசோ கிளாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 5.5 கோடி ரூபா உள்ள ஒரு நிறுவனம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஃபுல்லாக சம்பிட்டால், பப்புலாயில் செயின், அசோக் குமார், அனில்குமார் செயின்ஸ் தான். இந்த 96 நிறுவனங்களில் 46 செயின் நிறுவனங்கள், ஜெயின்ஸ் மார்வாடிஸ் செட்டு, ஒரு 20க்கும் மேற்பட்ட இந்த கொரியன்ஸ் வெளிநாட்டு நிறுவனங்கள், ஒரு 10 தமிழ்நாட்டு நிறுவனங்கள், அதில் வெங்கட்ராமன், சுப்பிரமணியன் அந்த மாதிரிலாம் இருக்கு. தமிழ் முதலாளிகள், தமிழ்நாட்டு முதலாளிகள் யாராவது இருக்காங்க? கோயம்புத்தூர்ல ஒரு 4-5 முதலாளிகள் இருக்காங்க. அதை தவிர்த்துட்டு இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செல்பியார்டு ஹெல்த் கேர் லைஃப் சயின்சஸ் காரப்பாக்கத்தில் கிடைக்கும். எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. 2008 இந்த நிறுவனம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அப்புறம் ரிச் போர்ட் டெக்னாலஜிஸ், எந்த டேட்டாவும் இல்லை. கூகுள்லேயே இல்லாத நிறுவனம். தொடங்கினதே மார்ச் மாதம் தொடங்கி 2026 தொடங்கியிருக்காங்க. இப்போதான் தொடங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டெக் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட், இது 130 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ராகவேந்திரா ராவ், அப்புறம் கொசோகோட் சாம்ரோ, இரிட் அலிசா லேவி, ஒரு கொலாபரேஷன், ஏதோ கொலாபரேஷன். இதுக்கும் எந்த டேட்டாவும் கிடைக்கல. அப்புறம் TYZ1 பிரைவேட் லிமிடெட், இது சவுத் கொரியா நிறுவனம். இது ஒரு 89 லட்ச ரூபா காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 4 லட்ச ரூபா காட்டின ஒரு நிறுவனம் ஆல்ஃபா கிராஃப்ட் பிரைவேட் லிமிடெட், 4 லட்ச ரூபா தான் கேபிட்டல் இன்கம் காட்டியிருக்காங்க. 120 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது இந்த நிறுவனம். இது வந்து அப்புறம் ஜாஸ்மின் நிட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், இது வந்து ஒரு 4 கோடி ரூபா காட்டியிருக்காங்க. இதுவும் சந்தீப் பேகி, பர்வீன் பேகி, கபில் பேகி பேபி மாதிரி பேகி 110 கோடி ரூபா பண்ணுறாங்க. மெராஸ் பிளக்கின்ஸ் பிரைவேட் லிமிடெட், இதுவும் அதே மாதிரி தான். எரபாகா மீரா ரெட்டி, ராஜமாணிக்கம் விவசாய ரெட்டி, எல்லாம் ரெட்டி குரூப். ஆமாம், 1 கோடி ரூபா டேர்ன் ஓவரில் ஒரு நிறுவனம் 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 லட்ச ரூபா டேர்ன் ஓவரில் லாஸ் கணக்கு காட்டணும் நிறுவனம் எட்வியான் டெக்னாலஜிஸ் லிமிடெட், கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா லாஸ் கணக்கு காட்டிய ஒரு நிறுவனம். விஸ்வநாதன், சிங்கிகுளம் கிருஷ்ணமூர்த்தி, ஜெயராமன், தெரில, இது இந்தியன் ஒன்று சொல்கிறாங்க, தமிழ்நாடு ஒன்றுமா தெரில, சிங்கிகுளம்னு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூகே கொலாபரேஷனில் ஒரு நிறுவனம், அதுவும் வந்து செயின் குரூப் தான். அப்புறம் கேபிஸ் முனிஸ் குளோபல், மணிஷ் குளோபல், முனிஷ்னா நம்ம ஊர் ஆயிரும், மணிஷ் குளோபல், இது மணிஷ் பரஸ்மால் கவர்லால் ஜெயின். மணிஷனோடனே நம்ம ஊர்னு நினச்சேன். ஆமாம், பெரிய ரெவன்யூ காட்டியிருக்காங்க, ஆனால் ஜெயின் கம்பெனி இது. அப்புறம் ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட், இதுக்கும் எந்த டேட்டாவும் அவைலபிள் இல்லை. இல்லை, மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். வஜ்ரா விலை வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் எப்போ நடந்துச்சு? நேற்று நடந்தது. அதுக்கு முதல் நாள் 13ஆம் தேதி நடக்குதா? 11ஆம் தேதி நைட்டு தான் இது வந்து சுட ஆவி பறக்க இந்த நிறுவனத்தை இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. 11 ஆகஸ்ட் 2026 வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். நாளைக்கு நடக்க போதில்லை, இன்னைக்கு வேகமாக சுயமரம் வச்சோன்னா நைட்டே போயிட்டு வந்து மேட்ரிமோனியில் அப்லோட் பண்ண மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அவசரமாக இந்த அவசரத்துக்கு பிறந்த வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு, அதாவது நடக்க போது காட்டணும், 100 நிறுவனம் காட்டணுங்க. அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட், எந்த டேட்டாவும் இல்லை, சேட்டு. அப்புறம் ப்ரீமியர் மில்ஸு, இதுக்கு 400 கோயம்புத்தூர் நிறுவனம், 400 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் ஜின் பிரஸ்ஸிங், அரவிந்த் சிவகுமார்னு சொல்லி,
இதுவும் இந்திய நிறுவனம் தான். இது இப்போ 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வேறு என்னது, பிட்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இதுவும் ஒரு செயின் கம்பெனி. செயின் ஹர்விந்தர் சிங் பைத்தா பட்டியான்னு சொல்லி ஒரு சீக்கிரம். ஆமாம், இந்த நிறுவனத்துக்கும் சரியான டேட்டா அவைலபிள் இல்லை. மோதி ஸ்பின்னர்ஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. எவ்ரிடே ஸ்பின்னிங் மில்ஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அப்புறம் வந்து அக்னிகுல் காஸ்மோஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அப்புறம் பிடிவி செமி கண்டக்டர், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அகிசா டிஜிட்டல் இன்னோவென்ஸ், இதுக்கும் செயின் கம்பெனி தான், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. இன்சி கண்ட்ரோல்ஸ் லிமிடெட், ஒரு இது கொரியன் இந்தியா கார்ப்பரேஷன், இதுவும் செயின் கம்பெனி. அதாவது பெரும்பாலும் இந்த நிறுவனங்களில் பெரும்பாலும் நிறுவனங்கள் வந்து செயின். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய செயினா வட இந்திய செயின் நிறுவனங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருமே மார்வாடி செட்டு. சரி, இந்த முதலீட்டாளர்கள் மாநாடா இல்லை மார்வாடிகளுக்கான மாநாடா, இல்லை முதலீட்டாளர்கள் மாநாடா இல்லை சேட்டுகளுக்கான மாநாடா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஏற்கனவே இருந்த அரசுகள் தமிழ்நாட்டை வட இந்தியாவுடைய இல்லை வெளிநாட்டுடைய வேட்டைக்காடாக மாற்றிருக்கு. அதையே தானே தாவேக அரசும் பண்ணியிருக்கு. அந்த இன்வெஸ்டர்ஸ்லையும் இது இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, இது MOU தான். இதில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்த அளிப்பில் அவங்க இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ஒப்பந்தமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகிறதும் கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அர்த்தமும் கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒப்பந்தமே முழுக்க முழுக்க போலியானது அப்படிங்கிற பிம்பத்திற்கு நீங்கள் ஒரு வானை சொத்துக்கு ஒரு சோறு பதினீங்களா, அப்படிலாம் கிடையாது. இது போல் கிட்டத்தட்ட நம்ம மேலோட்டமாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் இன்டெப்த்தாக இந்த நிறுவனம் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே இந்த நிறுவனம் இருக்குது, இந்த நிறுவனத்துடைய ஆஃபீஸை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு ஃபுல் டேட்டாவாக கலெக்ட் பண்ணோம்னா இவங்களுடைய முகத்திரை மொத்தமாக கிளியும். தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு பான் கிறிஸ்டியன் அதான் சொல்றேன். அதான் நீங்க மார் வில்சன்ன்றீங்க. சரி, மார் வில்சன் அவர் வந்து 15,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்றாரு. முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் எந்திரிச்சு இந்த 15,000 கோடி சொன்னீங்களா, அது என்ன சோர்ஸ்ல வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, எந்த மாதிரி வந்திருக்குன்னு கேட்கிறாரு. கேள்வியை கேட்ட உடனே டக்குன்னு 15,000 கோடி வந்திருக்குன்னு சொன்ன மார் வில்சன், நம்ம இங்கிலீஷ் அவர் ஸ்டைலே சொல்லுறதுன்னு அவருக்கு பிடிக்கும். அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு, யூனிக் ஸ்டைல் அவருக்குன்னு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம மரிய வில்சன் அப்படிங்கிறது தமிழ், மார் வில்சன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு சேர்ந்த யூனிக் ஸ்டைல். வெள்ளக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, துறைமுருகன் சொல்லுவாங்க, துறைமுருகன் அப்படிம்பாங்க. திருநெல்வேலியே சின்னவேலிங்கிறான், திருச்சிராப்பள்ளி டிஷி அப்படிங்கிறான். அப்போ மரிய வில்சனை மார் வில்சன் அப்படிமா. மார் வில்சன் பொறுத்தவரை அவர் சொல்றாரு 15,000 கோடி வந்திருக்குன்னு சொல்ல வரப்போகுது. 15,000 கோடி வந்திருக்குன்றாரு. கேள்வி கட்டுன்னு வரப்போகுது. ஆடு களவு போன மாதிரி கனவு கண்டேங்கிற மாதிரி சூனா பானா அவனுடைய அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மாறுறாங்க. இவங்க தான் சொன்னாங்க 15,000 கோடி வந்திருக்குன்னு. கேள்வி கேட்டா 15,000 கோடி வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி, ஐ மீன் உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்தது தெரியும், வரப்போறது எப்படி தெரியும்? அப்போ 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க, அதை பேசலை. 15,000 கோடி வந்திருக்குன்னு சொல்லி ரீல்ஸுக்காக பேசுறதுக்கு இது ஒன்றும் மக்கள் மன்றம் கிடையாதுல்ல, சட்டமன்றம். அங்கே எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் அறிவார்ந்தவர்கள் இருக்காங்க, ஏற்கனவே அதில் அனுபவப்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்க கேள்வி எழுப்புறோன்னே கேள்விக்கு பதில் தெரியாமல் இப்போ அசிங்கப்பட்டிருக்காப்புல. 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கினதை பற்றி பேசவே இல்லாமல் ஒரு ஆளுக்கு 1,20,000 தலைக்கு மேலே கடன் இருக்குன்ட்டாப்புல. அப்போ இந்த 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, அதில் கடன் கூடியிருக்கணும்ல, அது கேட்டால் பதில் இல்லை. அது ஒரு பக்கமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தாவேகாவுடைய இந்த முரட்டு முட்டுகள் இவங்க சொல்கிறது எல்லாமே அப்பட்டமான பொய். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு முழுக்க அதாவது இந்த மாநாடு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்துடைப்பு, எப்படி நீட்டுக்காக ஒரு தீர்மானம் எப்படி கண்துடைப்போ, தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் எப்படி ஒரு கண்துடைப்போ, அப்படி இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டும் ஒரு கண்துடைப்பு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இப்பொழுது பல்வேறு சமூக ஆர்வலர்களால் ஊடகவியலாளர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ப்ரெஸ்ஸை உள்ள விடலை. அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போ ஏன் ப்ரெஸ்ஸை உள்ள விடலாம்? இவன் யாரு? ஏன்னா சோன் பப்படி விற்கிறவன்ல, இவன் யாரு? பஞ்சும்டா விற்கிறவன்ல, தெரியும்ல, பார்த்த கண்டு. என் பேர் டேவிட், இன்னெழுதி நீ டிராவிட். உன் பேர் என்ன சங்கிலி, இன்னெழுதி நீ கங்கிலி. உன் பேர் என்ன ரவி மேஸ்திரி, எழுதி ரவி சாஸ்திரி அப்படின்னு சொல்லி இந்த கோழி பிடிக்கிறவனை எல்லாம் பிடிச்சி வடிவேலும் அண்ணன் சத்யராஜன் சேர்ந்து கிரிக்கெட்டுக்கு ஆள் பிடிப்பாங்கல்ல, கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி கிரிக்கெட் டீமுக்கு வடிவேல் அவர்கள் ஆள் பிடிக்கிறது மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு ஆள் பிடிச்சிருக்காங்க. ஆளை பிடிச்சி கொண்டு வந்து கோடிச்சுட்டு போட்டு உட்கார வச்சுட்டு வரிசையாக நிப்பாட்டி
ஃபோட்டோ எடுத்து அந்த கோட் சுட்டு அந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன். இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்தவன் சார் கேன் ஐ டேக் ஒன் செல்ஃபி அப்படிங்கிறான். அப்போவே தெரிஞ்சு ரோஹிணி திட்டில் எப்படி வச்சு பார்க்குறான்னு. புரியுதா உங்களுக்கு? இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்தவன் என்ன சிஎம் கூட உங்களுக்கு செல்ஃபி வாழுது. அப்போ வந்து அவன் வெளியே ஏதோ பெரிய இன்வெஸ்டர்னா பெரிய பிஸ்னஸ் மேன்னா வீட்டில் போய் பார்க்க போகிறான். ஸ்டேஜில் வந்துட்டு கேன் ஐ டேக் ஒன் செல்ஃபிங்கிறான். அப்போ என்னதான் நீ வாடகைக்கு கோட் எடுத்து நீ ஆட்டோவில் சேரோட்டோவில் ஏற்றி கொண்டு வந்தாலும் அவன் புத்தி அவன் காட்டிட்டான். இந்த போக்கிரி படத்தில் வடிவேல் கொண்டே வச்சுட்டு வருவார்ல, ஆமாம், மண்ணை மிளக்கிற கொண்டைய மரன்ற மாதிரி ஏன்னா பிச்சைக்கார பிள்ளை பீத்திர பிள்ளை எவ்வளோதான் நீ செலவு பண்ணி கொடுத்தாலும் இப்படி பண்ணிட்டு இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? இந்த பேட்டை வச்சு இப்போ நான் பண்ணுற காரியத்தை பார்த்து இந்த ஊரே வியக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐயா சாமி தர்மம் ஒண்ணுக்குன்னு சொல்லி அல்ல வாசனை பிச்சை எடுப்பாப்ல பேட்டை வச்சு. அது மாதிரி இவங்க கோட் சுட்லாம் போட்டு வந்து கனெக்ட் ஒன் செல்ஃபி முடிச்சிட்டாங்க கதையை. அதில் விழுந்துருச்சு. இப்போ ப்ரெஸ் மீட் உள்ள ப்ரெஸ் உள்ள பிறந்தப்பனால நம்மளை மாதிரி கிறித்துவம் பிடிச்ச 4-5 பேர் உள்ளே இருப்பாங்கல்ல, உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. சார் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க, என்ன கம்பெனி, என்ன ப்ரொஃபைலு, கீர்த்தனாட்ட கேட்பாங்க, முதலமைச்சர்கிட்ட கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. சரி இவங்கெல்லாம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் அவங்கள கூட்டி தனியாக பைட் எடுப்பாங்கல்ல, அதில் மாட்டிக்குவாங்க. நீங்கள் என்னங்க நாங்கள் கேட்குறான் கம்பெனி இங்கே துபாய் மெயின் ரோடு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பானிபூரி விற்கிற சீட்டில் சேட்டெல்லாம் கொண்டு வந்து கோட் சூட் போட்டு உட்கார வச்சு கேட்டால் அக்குரோட்டக்கு கிக்கிரோட்டக்குன்னு பேரை வச்சுருக்காங்க. அவன் அவசரமாக முந்தா நைட்டு தான் உட்காந்து ஒருத்தன் கம்பெனியை கிரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அவன் ஏற்றி விட்டான். ஆன்லைனில் ஏற்றி விட்டு அவன் ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன். நம்மளும் போயிடலாம் அழகா. தப்புன்னு பெரிய தப்புன்னு தான் மீடியா விட 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரே 1 சொல்ல வேண்டியதானையா, எம்ஓயு தானே, ஒப்பந்தம் தானே. 1.5 லட்சம் கோடி சாட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது தமிழ்நாட்டில். 97 நம்மளும் சேர்த்து 98. நம்ம 98 அவர் கையெழுத்து போட்டு போகிற செல்ஃபி எடுத்துக்கலாம் முதலமைச்சர் கூட. என்ன ஒரு ஃப்ரெஞ்ச் பேட் வச்சுட்டு கொஞ்சம் முடியை ஏற்றி சீவி நம்மளும் ஒரு கோட் யாருன்னு ஒரு கோட் சூட் இருக்குது, அதே டெய்லர் கடையில் தச்சது தூக்கி போட்டு போக வேண்டியதான். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் நானே கலந்துக்கான் இருக்கேன். இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் கலந்துக்கிறது இவ்வளோ ஈஸின்னு தெரியாத. நம்மளும் போய் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வைப்போம். அது மீடியா விட்டாங்கன்னா நம்மளும் நம்ம டீமே அமைச்சுடலாம். ஏன்னா பெரியாரை வந்து செந்தில் பாலாஜின்னு சொன்னாங்கல்ல அங்கே மாநாட்டில், அந்த மாதிரி இங்கே போனால் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அது மாதிரி இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கண் துடைப்பு, இது ஒரு நாடகம். ஏற்கனவே 2015 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 2024 ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக 1 லட்சம் கோடிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளுக்கும் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படுதோ அப்படி ஒவ்வொரு தலைவரும் வந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இந்த மரக்கன்றுகள் எங்கே நடுறாங்கன்னு எனக்கும் தெரியல, இந்த இன்வெஸ்டர்ஸ் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கும் தெரியல. நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த தலைவர் பிறந்த நாளிலே 1 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டது. அப்படிலாம் நட்டிருந்தா தமிழ்நாடே திக் ஃபாரஸ்டாக மாறி இருக்கும். நீங்கள் நகரவே முடியாது. நம்ம இறங்கும் போதே மரத்து மேலே தான் முட்டணும், அந்த அளவுக்கு மரமாக இருந்திருக்கும். இந்த மரத்தை எங்கே நட்டாங்கன்னு தெரியாது. அதுபோல் ஏழை குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்திருந்தால் தமிழ்நாட்டில் வந்து ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்கள் இல்லாமல் போயிருக்கும். எல்லாரும் இது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நான் +2 முடித்தோடனே சொல்லுவாங்க, நான் வந்து டாக்டராகி சேவை பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த +2ல் முதல் மதிப்பேன். அவெல்லாம் டாக்டராகி சேவை பண்ணி தான் நாட்டில் நோய் நொடியே வந்திருக்காது, ஏழபாலே இல்லாமல் இருப்பாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்காது. சொல்ல பார்த்துருக்கீங்களா? நீங்கள் +2ல் 1000க்கு முன்னாடி வந்து 1200க்கு இப்போ 600க்கு 1200க்கு 1196 மார்க். என்னுடைய டேடிக்கும் என்னோட மம்மிக்கும் என்னுடைய டீச்சர்ஸ்க்கும் என்னோட பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய டியூஷன் மிஸ்ஸுக்கும் என்னோட கூட படித்த சக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கவிதாக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க என் டீச்சர்ஸ், அவங்களோட மோட்டிவேஷன் தான் நான். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஆகணும் ஆசைப்பட்றீங்க? எனக்கு ஒரு டாக்டராகி இந்த நாட்டுக்கு சேவை பண்ணணும் ஆசை, அதுதான் என்னோட இலக்காக இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த டாக்டராகி சேவை நானும் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 பேர் மாதிரி +2ல் ஜெயிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 200 டாக்டர் வந்திருப்பாங்க. 200 டாக்டர் எங்கே தான் சேவை பண்ணுறாங்க, எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல. அது ஒரு எப்படி கண் துடைப்புக்கு பேச்சோ, எப்படி மரம் நடுவது கண் துடைப்போ, அப்படி இதுவும் ஒரு கண் துடைப்பு.